எங்க அத்தை வருவாங்க. வந்த உடனே உனக்கு நான் ஏதாச்சும் தரேன்பா. உனக்கும் தாண்டா, உனக்கும் தான் என்று ஒவ்வொருவரின் நெஞ்சுக்கு நேராக ஆள்காட்டி விரல் நுனியில் தொட்டு தொட்டு கப்ப கிழங்கனை பகிர்ந்து தின்று கொண்டிருந்தான் ஜெயப்பால். ஏண்டா உங்க அத்தை மாமாவெல்லாம் எங்கடா இருக்காங்க? ஏண்டா இங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வர்றாங்க என்று மற்றொருவன் கேட்டான். எங்க அத்தை ரொம்ப தூரத்துல இருக்காங்க என்று தன்னுடைய கழுத்தை வளைத்து தூரத்தின் அளவை அதிகப்படுத்தி காட்டினான் ஜெயபால் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் 2 நாள்ல வந்துடுவாங்களே. எனக்கு ரொட்டி, மிக்சரு, முந்திரி பழம், அப்புறம் என்னென்னமோ வாங்கிட்டு வருவாங்களே என்று எல்லோரின் கவனமும் திரும்பும்படி பேசி கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். இது கூட தெரியல, அந்த கிராமத்து சிறுவர்களும் தூரத்தில் இருந்தால் அது மிகவும் உயர்ந்த பெரிய இடத்துக்காரர்கள் போலும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஜெயபாலுக்கு அந்த சிறுவர் வட்டாரத்தில் ஒரு பெரிய மரியாதையான இடம் இருப்பதாக நினைத்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். ரெங்கப்பநாயக்கம்பட்டிக்கு ஒரு நாளைக்கு 2 முறை வரும் பஸ்ஸில் இந்த பஸ் இல்லைனா அடுத்த பஸ் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். 4 நாட்களுக்கு மேலாகிவிட்டது, அத்தை வரவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். என்னடா உங்க அத்தை வரலையா என்று ஒரு சில பையன்கள் ஆர்வத்தோடு கேட்டாலும் சிலர் அவங்க தாயா, நம்ம கிட்ட பொய்யா சொல்லியிருக்காண்டா இவன் என்றனர் அவன் சோட்டாளிகள். இப்படியாக யாரும் சேர்வதில்லை, விளையாட போவதில்லை. யாரும் வந்து விளையாட கூப்பிட்டால் என் காலில் முள்ளு தச்சிருச்சு என்று எச்சில் தடவி பாதத்தை வெள்ளையாக்கி காட்டுவான். துருதுருவென்று இருக்கும் கையால் 2 நாட்களுக்கு மேலாக விளையாட வராமல் இருந்தது. சிறுவர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் சந்தேகம் வந்தது. 4-5 பேர் சேர்ந்து டே ஜெயபாலு என்று மனதிற்குள் ஏதேதோ வைத்து கொண்டு கேட்பது அனைவரின் முகத்திலும் அசலாக தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு தலை வலிக்குது, அதனால நான் வரல, நீங்க போங்க என்று சொல்லிவிட்டு யார் முகத்தையும் பார்க்காமல் போய்விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். என்னடா முட்டைக்கோழி மாதிரி உள்ளேயே இருக்கிற, எதுவும் மேலுக்கு முடியலையா என்று கேட்டாள். உடம்பை தொட்டு பார்த்து, என்னடா நல்லாதான் இருக்கிற, அப்புறம் என்ன உனக்கு நோக்காடு, போய் கண்ணுக்குட்டிக்கு புல்லு கட்டிட்டு போ, போய் பார்த்து விட்டு இந்த தண்ணியை வச்சுட்டு வா, எழுந்திருச்சு போ என்று சொல்லுவாள். பசங்க யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டே சீக்கிரமாக தண்ணீரை கன்றுக்குட்டி முன்பு வைத்துவிட்டு வந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். ஏமா என்று அவன் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். என்ன என்றால் கடுகடுத்த குரலில் வேலை மும்முரமாக இருக்கும்போது. அப்பா வந்து அத்தைய கூப்பிட தான் போயிருக்காரு என்று தயங்கி தயங்கி சந்தேகமாக கேட்டான். என்னடா பேசுற, உங்க அப்பா நேத்தே சந்தைக்கு போயிருச்சு, ஆடு வேணும்னு கேட்டல்ல, அதுதான் பிடிக்க போயிருக்கு. பிடிச்சிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மேய்க்கல, அப்புறம் இருக்கும் அவனை தலையை ஆட்டி கொண்டு பேசினாள் என்று தான் சொல்ல வேண்டும். அடுப்பை மெழுகி கொண்டு, உங்க அத்தைக்காரி எப்போ வருதோ யாருக்கு தெரியும், அவங்க வர்றப்ப வரட்டும், நீயே சீக்கு வந்த கோழி மாதிரி குறுகிக்கிட்டே கிடக்காத, அங்கிட்டு போ. எந்த வேலையா இருந்தாலும் பஸ் வரும் நேரம் சப்தம் என்று அதில் தூண்டில்காரன் கண் மிதப்பில் இருப்பது போல மிகவும் கவனமாக தான் இருப்பான். பஸ் வந்ததும் அவள் ஓடி ஒரு வேளை அத்தை வரவில்லை என்றால் முகத்தை தொங்க போட்டு கொண்டு வந்தால் நன்றாக இருக்காது. அதனால் பஸ் நிற்கும் இடத்தை பார்க்க ரகசியமாக ஓரிடம் கண்டு வைத்து கொண்டு அதன் வழியே பார்த்து கொள்வான். ஆனால் இன்று எதையும் கவனிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். தலை தரிக்க ஒரே கூட்டம். இளைய ஜெயபாலு, உங்க அத்தடா வந்துட்டாங்கடா என்று வேகமாக ஓடி வந்தான் சோட்டாளி குமரன் என்று தான் சொல்ல வேண்டும். அது கேட்டு தரையில் பாதம் விழாமல் வேகமாக ஓடினான் ஜெயபால். சங்கீதா, சதீஷு, ஹிஹி இங்கு கொண்டா, நான் தூக்கிட்டு வரேன் என்று கட்டைப்பையை வாங்கி கொண்டு நடந்து வந்தான். ஒரு ராஜாவின் கம்பீரத்தோடும் பரிவாரங்களோடும் வருவது போல பஸ் ஸ்டாண்டிற்கும் வீட்டிற்கும் இடைப்பட்ட தொலைவு நெடுந்தொலைவாய் மண்டகப்படி ஊர் சுற்றி வருவது போல நலம் விசாரிப்புகள் தொடர்ந்து கொண்டே வந்தன என்று தான் சொல்ல வேண்டும். அத்தையும் அத்தை பிள்ளைகளும் வீட்டுக்குள் வந்து விட்டாலே வீடே கமகமக்கும். அந்த வாசத்திலே அவன் லயித்து போயிருப்பான் என்று தான் சொல்ல வேண்டும். கையை கழுவுங்க, சாப்பிடுவீங்க என்று சிரித்த முகத்துடன் சொம்பு நிறைய தண்ணீரை நீட்டினாள் முருகம்மா. கோயம்புத்தூரிலிருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பயணம் செய்தது அவர்கள் முகத்தில் கொஞ்சம் தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இருக்கட்டும் முருகம்மா, குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்று அத்தை அவளிடம் சொன்னார்.
சங்கீதா சதீஷ் இருவரையும் அழைத்து கொண்டு ஜெயபால் எல்லோரும் ஒன்று கூடும் மரத்தடிக்கு போய்விட்டான். அங்கு போனால் யாரிடமும் சங்கீதா சதீஷ் வந்திருக்காங்க வாங்கடா என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்படியும் ஒவ்வொருத்தராக செய்தி போய்விடும். அவனை கண்டு கிண்டல் பண்ணின பசங்கள் எல்லாம் அப்போது வர கொஞ்சம் தயங்கினார்கள். ஒவ்வொரு நாளும் சதீஷும் சங்கீதாவும் மாறி மாறி நல்ல துணிகள் போடுவதும் சோப்பு போட்டு அவர்களை குளிக்க வைத்து பவுடர் போடுவதும் பெரிய வேடிக்கையாகவே இருந்தன. 2-3 நாட்கள் செல்ல செல்ல எல்லோரும் ஜெயபாலுடன் சேர்ந்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஜெயபாலு என்று சந்துகளிலும் வீட்டின் முன்பும் விளையாடும் இடங்களிலும் இந்த பேர் ஒலித்து கொண்டே இருந்தது. மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே போய்விட்டான் ஜெயபால். அவ்வப்போது மிச்சர் பிஸ்கட் என்று நண்பர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் போது பல்வேறு நிபந்தனைகளை போடுவான் ஜெயபால் என்று தான் சொல்ல வேண்டும். எங்கள் தோட்டத்தில் கடலை பிடுங்குறாங்க, வாடா போவோம், உங்க சங்கீதாவையும் சதீஷையும் கூப்பிட்டுட்டு வா போலாம் என்று மெடுக்கான தோரணையோடு அழைத்தான் குமரன். சரிடா, எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு கூப்பிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். அவர்களும் வரும் வரைக்கும் காத்து கொண்டு இருந்தான் குமரன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏண்டா, செருப்பு எப்பவுமே போட்டுக்கிடுவாங்க போலையே என்று கேட்டான். ஆமாம், செருப்பு இல்லாமல் நடக்கவே மாட்டாங்கடோய். என்று சொல்லி கொண்டார்கள். பேக் பெல்ட் போட்ட செருப்பனை பார்த்து கொண்டே வந்தான் குமரன். செருப்பு போடாமல் நடக்கவே தெரியாது போல என்று அதிசயித்து கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். உங்கள் ஊரில் நீங்கள் தோட்டத்துக்கெல்லாம் போக மாட்டீங்க என்றான். இதை கேட்டுவிட்டு சங்கீதா சதீஷ் ஜெயபால் மூவரும் சேர்ந்தே சிரித்தார்கள். ஏதோ கேட்கக்கூடாததை கேட்டுவிட்டது போல் இருந்தது குமரனுக்கு. அங்கே எல்லாம் வீட்டில் தாண்டா இருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியில் போகவே மாட்டாங்க என்று இவனும் அதற்கு பதில் சொன்னான். எஸ் எங்கள் வீட்டில் கார்டன் இருக்குது, அங்கே போய் கீரை செடி கருவேப்பிலை எல்லாம் வச்சிருக்கோம் என்று பேசிக்கொண்டே தோட்டம் வந்து சேர்ந்து விட்டார்கள் 4 பேரும் என்று தான் சொல்ல வேண்டும். கடலையை பார்த்தவுடன் அதிசயம். கடலை மண்ணுக்கு அடியில் தான் இருக்கிறது என்று சங்கீதாவும் சதீஷும் ஒவ்வொன்றையும் கண் கொட்டாமல் பார்த்தார்கள். கடலை ஆய்வதையும் ஆய்ந்த கடலையை விடவும் தின்று குறித்த பொக்குகளே அதிகம். பெரும்பாலான தோட்டக்காரர்கள் கண்டு கொள்ளவே மாட்டார்கள். சங்கீதாவுக்கும் சதீஷுக்கும் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஆச்சரியம், நாமும் எடுத்து சாப்பிடலாமா, அவர்கள் பீத்து போடுவது போல நாமும் போடலாமா என்று எண்ணம் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. என்ன, கடலையை பிடுங்கி சாப்பிடு, பயப்படாத, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எம்புட்டு வேணுனாலும் சாப்பிடுங்கோ என்று கடலையை நன்கு நிதானமாக பிடுங்கி மண்ணை உதறினான் என்று தான் சொல்ல வேண்டும். வாய்க்கால் தண்ணியில் கழுவித்தரேன், அப்பதான் நல்லா இருக்கும் என்று ஆசையாக அக்கறையாக சந்தோஷமாக செய்தான் என்று தான் சொல்ல வேண்டும். நல்லா கழுவித்தாடா குமரா, அவங்களுக்கு திங்க தெரியாத பாவம் என்று மேலும் சிரத்தை எடுத்து கொண்டான் ஜெயபால் என்று தான் சொல்ல வேண்டும். பச்சை கடலை என்பதால் அது சரியாக நேராக உடையவில்லை, தின்பதற்கும் தெரியவில்லை. என்னடா, கடலையை கூட தின்ன தெரியல என்று சிரித்து கொண்டே குமரனும் ஜெயபாலும் இதை கூட திங்க தெரியலன்னு அவர்கள் கடலை பொக்கையும் பருப்பையும் சேர்த்து மென்று துப்புவதை ரசித்து கொண்டிருந்தார்கள். குமரனின் அம்மாவும் மதியத்துக்கு மேலாகிவிட்டதால் ஒரு படி அளந்து சங்கீதாவுக்கும் சதீஷுக்கும் கொடுத்தாள். வீட்டுக்கு போங்க, பத்திரமா என்ன என்று சிரித்து கொண்டே சொன்னாள். மாலை வேளையில் குண்டு விளையாட்டு, திருடன் போலீஸ், கப்பைஸ் என்று விதவிதமாக களை கட்டும் சங்கீதாவும் சதீஷும் எல்லோருக்கும் ஒரு பேர் வைப்பார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சச்சின், கங்குலி, பிளம்மிங் என்று அந்த வாயில் நுழையாத பெயர்கள் கூட அவர்களுக்கு அதிசயமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. கடுமையான விதிகளை கூட தளர்த்தி அவர்கள் இருவரையும் வெற்றி பெறுமாறு அவ்வப்போது செய்வார்கள். அதனை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒரு திருவிழாவை போல கடந்து சென்றது. லீவும் முடிந்து போனது என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு முடிந்த ஒரு ஞாபக பொருளை கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். புளியமுத்து, களிமண், கட்டியானை, பூ, கம்மங்கதிரு, விதைக்கடலையை தெரியாமல் 2 பிடி திருடி கொண்டு எல்லாரையும் விட அதிகமாக கொடுத்து விட்டோம் என்று குமரனுக்கு பெரிய பந்தாவும் நிம்மதியும் சந்தோஷமும் கூட. நாளைக்கு இன்னொரும் எங்க இருப்பீங்க என்று குமரன் கேட்க எல்லோருமே ஆவலாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்களை எல்லாம் நினைப்பீங்களா என்று அங்கிருந்த அனைவரின் சார்பாக கேட்பது போல கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். ஓ, நினைப்போம், யாரையும் மறக்க மாட்டோம்.
நீங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கே ஐஸ்கிரீம், சாக்லேட், பப்ஸ், சிப்ஸ் எல்லாம் வாங்கி தர்றோம் என்று இவர்களும் சொன்னார்கள். பதில் ஏதும் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு எல்லோரும் சிரித்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஊரிலிருந்து கொண்டு வந்த எப்படி இருந்துச்சு, எப்படி ஆகி போச்சு, துணிமணி எல்லாம் என்று ரொம்ப அழுக்காக போனவற்றை எல்லாம் ஜெயபாலுக்கு கொடுத்துவிட்டு போகலாம் என்று எல்லாவற்றையும் கழித்து கட்டி கொண்டு இருந்தால் அத்தை என்றுதான் சொல்ல வேண்டும். இதை நமக்கு கொடுப்பாளா, அந்த சட்டியை நமக்கு கொடுப்பாளா என்று எடுத்து வைப்பதனை பார்த்து கொண்டே இருந்தான். எப்படியும் 2-3 சட்டையும் ட்ரௌசரும் மிச்சமாகும், அதை போட்டு கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. காலையில் 7:30 பஸ்ஸுக்கு கிளம்புனாதான் நாங்கள் ஒரு 4 மணிக்காசம் வீட்டுக்கு போக முடியும். நைட்டில் போய்கிட்டு சிக்கல் பட்டு போயிடக்கூடாது என்றாள் அத்தை. ஏன் சதீஷ், உங்கள் வீட்டுக்கு எந்த பஸ் வரும்? இந்த பஸ் உங்கள் ஊருக்கு போயிட்டா அப்புறம் இந்த ஊருக்கு பஸ் வர்றதில்ல. அச்சச்சோ, அப்படி இல்லை, இந்த பஸ்ஸு வத்தலகுண்டு வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் நாங்கள் வேறு பஸ் பிடிச்சி கோயம்புத்தூர் போய்க்குவோம் என்று அவள் சொன்னாள். இன்னும் 2 நாள் இருக்குதில்ல மதனி, அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க. ஏன் மதனி, இருக்கலாம்ல. இங்கே பாரு, உன் மருமகன் பொசுக்கு பொசுக்குன்னு முழிக்கிறான் பாவம் என்றாள் முருகம்மா. முருகம்மாவின் ஓரம் முந்தானையை பிடித்து கொண்டு நிற்க முடியாமல் நின்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு பிரிவதற்கு மனமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா ஜெயபாலையும் கூட்டிக்கிட்டு போலாமா? ஆமாம்மா என்று சங்கீதாவும் சதீஷும் சொல்லியதற்கு, சரி முருகம்மா, தம்பியை ரெடி பண்ணிவிடு. என்னடா ஜெயபாலு, போலாமா என்று கேட்டதற்கு அடுத்த நொடியில் ஒரு பையில் அவனுக்கு இருந்த அழுக்கு போகாமல் கலர் போன துணிகளை எடுத்து வைத்து கொண்டான். எண்ணெயும் தண்ணீரும் சேர்த்து ஒரு சீவல், பவுடரை முகத்துக்கு ஒத்து போகவில்லை என்றாலும் ஒட்டி இருந்தது முகத்தில். சதீஷின் அழுக்கான சட்டையை அவன் போட்டு கொண்டு கிளம்பியாச்சு. ஒரே சந்தோஷம். கோவை எப்படி இருக்கும் என்று ஒரு பெரிய கற்பனை உடனேயே சென்றான் ஜெயபால். இதுதான் செம்பட்டி, இதுதான் ஒட்டஞ்சத்திரம், இதுதான் பழனி, இதுதான் உடுமலை, இதுதான் பொள்ளாச்சி என்று ஒவ்வொன்றாக சொல்லி சத்தமாக பேசி பேசி மூவரும் கொஞ்சம் களைப்பாய் தான் இருந்தார்கள். கோவை நகரத்து கடைத்தெருவுகளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டே வந்தான். பஸ்ஸில் வரும்போது சந்தோஷமாக பேசி கொண்டு வந்தனர் மூவருமே. வீட்டுக்கு ஆட்டோ பிடித்து வந்து இறங்கியதும் ஜெயபாலுவை ஒவ்வொருவரும் வேறு வேறு விதமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லோரையும் வேடிக்கையாக பார்த்துவிட்டு உள்ளே போனான். டிவி, டேபிள், சாப்பாட்டு மேசை, மின்விசிறி, பாத்ரூம், டாய்லெட், ஷோகேஸ், வீடியோ கேம் என்று என்னென்னவோ இருந்தது. அதை பார்த்து அவன் பிரமித்து போனான் என்று தான் சொல்ல வேண்டும். வா, மொட்டை மாடிக்கு போகலாம் என்று மூவருமே மேலே சென்றார்கள். மேலிருந்து கீழே நடப்பவற்றை எல்லாம் பார்ப்பது அதிசயமாக இருந்தது. மரத்தில் ஏறி பார்த்தால் கூட அவ்வளவு தெளிவாக தெரியாது என்று மனதுக்குள்ளே பெரிய பெரிய சந்தோஷம் வந்து போனது. என்ன சதீஷ், சங்கீதா, யாரு இந்த பையன்? ஆண்டி, இது என் கசின் ஜெயபாலு, ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்தோம் என்று பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அறிமுகம் செய்து பேசும்போது அவன் எதுவும் பேசாமல் வேற்று கிரக வாசிகளை பார்ப்பது போல பார்த்து கொண்டு வாயில் ஒரு விரலை பல்லில் வைத்து கொண்டு பார்த்து கொண்டே இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். வாட் இஸ் யுவர் நேம் என்றதும் சங்கீதாவையும் சதீஷையும் பார்த்து இழித்தான். சொல்லு, உன்னோட பேரு சொல்லு என்று அவர்கள் சொன்னார்கள். என் பேரு ஜெயபாலு. அதற்கு மேல் அவனை பேச விடாமல் வீட்டுக்குள் அழைத்து சென்று விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா, ஆன்டி கேட்டாங்கம்மா ஜெயபாலு யாருன்னு. நான் சொல்லிட்டேன், கசன்னு என்று அவளும் சொல்ல, அந்த பொம்பளைக்கு வேற வேலை இல்லை, யார் வீட்டுக்கு யார் வந்திருக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறது தான் அவளுக்கு வேலையாக போச்சு. சரி, நீ அவனை அதிகமாக கூட்டிக்கிட்டு போகாத என்று பதிலும் சொன்னாள். அம்மா, இந்த பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு கூட்டி போகட்டா என்று கேட்டார்கள். சரி, போயிட்டு வாங்க என்று சொன்னதும் உடனே ஓடிவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இங்கே பார்த்தியா, இதில் சரிக்கு விளையாடலாம், ஊஞ்சல், ரவுண்டு ராட்டணும், எல்லாமே இருக்கு பார்த்தியா என்று சொன்னார்கள். ஆமா என்று ஆச்சரியத்தின் தொடர்ச்சியாக, நம்ம ஊரில் எல்லாம் சாமி கும்பிடு கூட ராட்டினம் வராது, ச்சே எம்புட்டு நல்ல ஊர் என்று அவன் சொன்னான்.
அதனால தான் சங்கீதாவும் சதீஷும் நல்லா இருக்காங்க. நாமளும் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு இங்கேயே குடி வந்துடணும்னா நெதம் நல்லா எப்பவுமே ஒன்னா சேர்ந்து விளையாடலாம் என்று மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது ஜெயபாலுவுக்கு என்று தான் சொல்ல வேண்டும். மாலை நேரங்களில் சுற்றிலும் உள்ள சிறுவர்கள் அங்கு வந்து விளையாட்டும் வேடிக்கையுமாக இருப்பார்கள். அது பெருமாள் கோவிலுக்கு உள்ளேயே நிர்வாகத்தின் கீழ் இருப்பதால் பொங்கல், வடை, சுண்டல் என்று விளையாட போகும் சிறுவர்களுக்கு கிடைக்கும் என்று நான் சொல்ல வேண்டும். அதனால் தூரத்தில் இருக்கும் சிறுவர்கள் கூட அந்த பார்க்கில் வந்து விளையாடுகிறார்கள். அங்கு விளையாடும் சிறுவர்களுக்கு மத்தியில் ஜெயபால் பெரிய வித்தியாசத்துடன் இருந்தான். அவன் எல்லாவற்றையும் ஆச்சரியத்துடன் வேடிக்கை பார்ப்பது எல்லோருக்கும் வேடிக்கையாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். என்னோட கசின் என்று எல்லோருக்கும் சொன்னார்கள். கிரிக்கெட் விளையாட்டிலும் ஃபுட்பால் விளையாட்டிலும் சேர்த்து கொள்வார்கள். டேய் பிளம்பிங், பேட்டை கரெக்டா புடி, சச்சின் வேகமா ஓடு என்று அவர்களின் ஒவ்வொரு வாக்கியங்களும் புதிதாக இருந்தது. ஃபீல்டிங்கில் ஜெயபால் இருந்தான். அவனின் குறி தப்புவதே கிடையாது, சரியாக இருக்கும். கேட்சும் அப்படிதான். நான் கொம்பளை எரிஞ்சிட்டேன் என்று அவன் சொன்னான். எல்லோரும் உடனே சிரித்து விட்டார்கள். ஐயோ, அது கொம்பில்ல, ஸ்டெம்பு என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரிப்பு தொடர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சங்கீதாவுக்கும் சதீஷுக்கும் மற்றவர்கள் சிரித்தாலும் அதில் அவர்களுக்கு உடன்பாடில்லை. இருவரும் அமைதியானது கண்டு மீண்டும் ஆட்டத்தினை தொடர்ந்தார்கள். ஜெயபாலும் கொஞ்சம் மௌனமாகி போனான். அன்று மாலை எப்போதும் போல பொங்கலும் சுண்டலும் கொடுக்க எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு முடித்ததும் பொங்கலை நக்கி சாப்பிட்டு முடித்ததும் சட்டையில் துடைத்து கொண்டான். அவன் சாப்பிடுவதை மிகவும் அசிங்கமான காரியத்தை செய்வது போல பார்த்தார்கள். சங்கீதாவுக்கும் சதீஷுக்கும் ரொம்பவே அதிகம். மற்றவர்கள் செய்யும் கேலி கிண்டல்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கை கால்களை கழுவி விட்டு துண்டில் துடைத்துவிட்டு சோஃபாவில் உட்கார்ந்தார்கள். ஜெயபால் தண்ணீரை கை காலில் திறந்துவிட்டு கால் நனைந்ததும் கழுவியாச்சு என்று வந்து விட்டான். துண்டில் துடைக்க வேண்டும் என்பதை கவனிக்காமல் வீடெங்கும் தண்ணீரும் மணலுமான தடங்கள். என்னடா தம்பி இப்படி பண்ணிட்ட என்று அதட்டினாள் அத்தை. அவன் எதுவும் பேசவில்லை. சதீஷும் சங்கீதாவும் ஒரு மாதிரியாகவே பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இட்லி சாப்பிட்றா, உட்காரு என்றாள் அத்தை. அவன் வாடி போன முகத்துடன் இட்லியை பிசைந்து சட்னி நிறைய ஊற்றி உப்புமாவை போல் ஆக்கிவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். என்னடா நீ சாப்பிட்றத ஒழுங்கா சாப்பிட்றா, போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றத பார்த்தா பாந்தி எடுத்தது மாதிரி இருக்குது. என்ன பிள்ளையோ, இது கூடவா தெரியாது என்று அத்தை சொன்னாள். முதலில் போட்ட 3 இட்லி உடனேயே போதுமென்று எழுந்து விட்டான். இது போல சப்பாத்தி சாப்பிடும் போது அதை பீக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டது பெரிய கௌரவ குறைச்சலாகி போய்விட்டது குடும்பத்திற்கு என்று தான் சொல்ல வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரம்மா பையனுக்கு சப்பாத்தியே சாப்பிட தெரியாது போல, இப்பதான் முதல் தடவையா சாப்பிட்றான் போல, பாவம் என்று சொன்னதும் எல்லோருக்குமே தலைக்கு ஏறிவிட்டது டென்ஷன். அதையெல்லாம் முகபாவனையால் அவன் மீது கோபமாக பாய்ந்தது. பாவம், யதார்த்தமாக விளையாடி கொண்டு சுதந்திரமாக இருந்த அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை பாடாய்படுத்தினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். விளையாட போகும்போது கிரிக்கெட் பிளேயர் பெயர் தெரியவில்லை. வீட்டில் என்றால் துணி போடுவதையும் சாப்பிடுவதையும் தப்பு என்பதும், கத்தி பேசக்கூடாது, யாருடனும் பேசக்கூடாது என்று ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி அவன் மனது எதுவும் பேசாமல் மௌனமாகி போனது. 3 நாட்கள் கழிந்தது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானா என்ற அளவுக்கு போனது ஜெயபாலுக்கு. அத்தை, மாமா எப்போ வருவார்? சதீஷ் சங்கீதாவெல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டாங்க. எங்கள் வாத்தியார் வையுவார், மாமா எப்போ வருவார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். இன்னைக்கு நைட்டு வந்துடுவார், போலாம். புது துணி வாங்கி தரேன் அத்தை, சரியா என்று அவள் சொன்னாள். எனக்கு புது துணியெல்லாம் வேணாத்த, நான் ஊரில் போய் சப்பாத்தி எப்படி சாப்பிட்றது, இட்லி எப்படி சாப்பிட்றதுன்னு பழகிக்கிட்டு விளையாட்டெல்லாம் பழகிக்கிட்டு வரேன் அத்தை. இல்லைனா சங்கீதாவும் சதீஷும் விளையாட்டுக்கு சேர்க்க மாட்டாங்க என்று சொன்னதில் அவனை அணைத்து கொண்டாள் அத்தை. சிறிது நேரம் அமைதியானார்கள் இருவருமே என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கே யாரும் இந்த விளையாட்டு விளையாட மாட்டானுங்க அத்தை, நம்ம ஊருக்கு வாங்க, அங்கதான் என்னைய வைய மாட்டாங்க. சங்கீதாவும் சதீஷும் நீங்களும் நம்ம ஊருக்கு வாங்கத்த என்று சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் அத்தையின் காதுக்கு உள்ளே இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும். அவள் விக்கித்து போனாள்.
ஊருக்கு போனதும் கோயமுத்தூர் அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, எப்படி எல்லாம் இருந்தது என்று நண்பர் வட்டாரங்களிடம் சொல்லிக்கொண்டு மீண்டும் காத்து கொண்டிருந்தான். வரும் விடுமுறையையும் பஸ்ஸையும் எதிர்பார்த்து என்றான்.